ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம வந்து சங்கம் ஏஜ் பற்றி பார்க்க போகிறோம். சங்கம் ஏஜோட பீரியட் பார்த்திங்கன்னா 300 பிஃபோர் கிரைஸ்ட் எராலேருந்து 300 AD வரைக்கும், லைக் 600 இயர்ஸ் வந்து இவங்க ரூல் பண்ணியிருப்பாங்க சங்கம் பீரியட். அப்புறம் இந்த சங்கம் பீரியட் வந்து பீரியட் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த சங்கம் ஏஜ் வந்து பிசிலையும் இருக்கும், ஏடிலையும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சங்கம் பீரியட் வந்து பிகினிங் ஆஃப் ஹிஸ்டாரிக் ஏஜ் இன் தமிழ்நாடு. பிகினிங் ஆஃப் ஹிஸ்டாரிக் ஏஜ் இன் தமிழ்நாடுன்னா லைக் அந்த டைமோட அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதனால வந்து ஹிஸ்டாரிக் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க எப்படி லைக் பாலிட்டி, அவங்களோட பாலிட்டி எப்படி இருந்துச்சு, அவங்க எக்கனாமி எப்படி இருந்துச்சு, அந்த கிங்ஸ் எப்படி ரூல் பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் சில அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை ஹிஸ்டாரிக் ஏஜ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோம், பிகினிங். ஸோ மூவேந்தர்னா சேரா, சோலா, பாண்டியா. ஸோ அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன்லேயே வந்து இவங்களை வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. பிஃபோர் கிரைஸ்ட் எரா, 3rd century பிஃபோர் கிரைஸ்ட் எராலே வந்து இந்த மாதிரி தமிழ் ரூலிங் ஃபேமிலிஸ் சேரா, சோலா, பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணியிருப்பாரு. ஆனால் அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் 3rd centuryலேயே தெரியும். ஆனால் நமக்கு வந்து சங்கம் போயம்ஸ் மூலியமாக இண்டிவிஜுவல் நேம்ஸ் அந்த மாதிரி தெரியறதுலாம் வந்து 1st centuryலேருந்து தான் நமக்கு தெரியுது. மூவேந்தர்னா சேரா, சோலா, பாண்டியர்ஸ். இவங்க எல்லாமே வந்து அக்ரேரியன் டெரிட்டரிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி அவங்களுடைய டெரிட்டரிஸில் வந்து அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அக்ரேரியன் டெரிட்டரிஸ், அவங்களுடைய அக்ரேரியன் டெரிட்டரிஸ் வந்து இங்கே சோலா, இது வந்து பாண்டியா, இது வந்து சேரா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மிடில் வந்து குட்டி குட்டி ஸ்மால் கிங்டம்ஸ் அந்த மாதிரி கூட இருந்திருக்கு. அப்புறம் வந்து சத்யபுத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தெரியுது. அது யாருன்னு பார்த்தா அதியமான் வந்து இந்த சேரா, சோலா, பாண்டியாஸோட அந்த பீரியட்லேயே வந்து ஒரு வேலியர் சீஃபாக இருந்திருக்காரு. வேலியர் சீஃப்னா நாட் ஆஸ் பிக் அஸ் கிங், பட் ஒரு ஸ்மால் கிங் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் சோலா மாதிரி ஒரு பெரிய கிங் இல்லை, வேலியர்னா ஒரு ஸ்மால் கிங், அவருக்குன்னு ஒரு ஏரியா இருந்திருக்கு அந்த மாதிரி. ஸோ சோலாஸ் வந்து வெரி ஃபேமஸ் ரூலர்ஸ். சோலாஸ் வந்து சென்ட்ரல் அண்ட் நார்தன் தமிழ்நாடுவை வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அவங்க மோஸ்ட்லி அவங்களோட ரூலிங் ஏரியா பார்த்திங்கன்னா காவேரி ரிவர் பேசின் அந்த ஏரியாவில் தான் இருந்திருக்கு. சோழமண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏரியாவை. அவங்களோட கேபிட்டல் வந்து உறையூர், திருச்சிராப்பள்ளி கிட்ட இருக்குது. அண்ட் புகார் கூடவே அவங்களோட கேபிட்டல் காவேரிப்பட்டினம். புகாரோட இன்னர் நேம் காவேரிப்பட்டினம். அது வந்து ஆல்டர்னேட்டிவ் ராயல் ரெசிடென்ஸாக இருந்திருக்கு. அது அவங்க வந்து லைக் உறையூர்லேயும் இருந்திருக்காங்க, அதே மாதிரி காவேரிப்பட்டினம்லும் வந்து ரிசைட் பண்ணியிருக்காங்க. காவேரிப்பட்டினம் வந்து சீஃப் போர்ட் டவுன். அங்கே வந்து லைக் ட்ரேடிங் நடக்கும், மர்ச்சன்ட்ஸ் இருப்பாங்க. அப்புறம் வந்து நிறைய பீப்புள் வந்து காவேரிப்பட்டினம் போர்ட் டவுனுக்கு வந்து நிறைய மார்க்கெட்ஸ்லாம் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ டைகர் தான் அவங்களோட எம்ப்ளம். காவேரிப்பட்டினம் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய மர்ச்சன்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியன் ஓஷன் லைக் இருந்து லைக் ஜாவா அங்கேருந்தெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. பட்டினப்பாளையை கம்போஸ் பண்ணவங்க வந்து போயட் கட்டியலூர். இவர் வந்து லைக் ரெஃபர் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி கரிகாலன் ரூல் பண்ணுறப்போ வந்து காவேரிப்பட்டினம் வந்து செம்ம பஸ்லிங் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி சென்டராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. கரிகாலன் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் சோலா கிங் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து சன் ஆஃப் இளஞ்சேட் சேனி. இவர் வந்து கிரேட்டஸ்ட் சோலா ஆஃப் த சங்கமேஜில் இருந்த சோலாஸில் வந்து கிரேட்டஸ்ட் சோலா வந்து கரிகாலன். ஸோ பட்டினப்பாலை வந்து இவரோட கிங்டம் பற்றி, இவரோட ரூலிங் பற்றி, இவரோட ரீஜியன் பற்றி, டெரிட்டரி பற்றிலாம் வந்து நிறைய ரெஃபரன்சஸ் சொல்லியிருக்காங்க. கரிகாலன் வந்து நிறைய மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் வந்து நிறைய அண்டர்கோ பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி சேராஸ் அண்ட் பாண்டியாஸை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு பேட்டில் ஆஃப் வேனியில். ஓகேங்களா? ஸோ இவருக்கு வந்து நிறைய கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா லைக் அவர் வந்து ஃபாரஸ்ட் ரீஜன்ஸ் எல்லாம் வந்து ஹேபிச்சுவல் ரீஜன்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா அக்ரிகல்ச்சரும் டெவலப் ஆகுது. அக்ரிகல்ச்சர் வந்து ஃபாரஸ்ட் எல்லாம் கட் பண்ணி அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஆக்கி அது அங்கேயே வந்து அக்ரிகல்ச்சர் பக்கத்துலேயே இல்லை ஃபார்மர்ஸ்லாம் தங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஹேபிச்சுவல் ரீஜன்ஸாகவும் மாறுது. அதே மாதிரி இரிகேஷன் கொடுக்குறாங்க. காவேரி ரிவர்லேருந்து அப்படியே இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய ரிசர்வாயர்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணி இஸ் கெட்டிங் நேம். அதே மாதிரி பெருனர் கிளி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிங் இருந்திருக்காரு. அவர் வந்து வேதிக் சாக்ரிஃபைஸ் ராஜசூயம் இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ராஜசூயம்னா அந்த டைமில் இந்த வேதிக் ஹெட்டிரோடாக்ஸி ஃபாலோ பண்ணுறவங்க வந்து
சாரி ஆர்த்தோடாக்ஸி. வேதிக் இஸ் ஆர்த்தோடாக்ஸி. இந்த ஆர்த்தோடாக்ஸி ஃபாலோ பண்ணுறவங்க வந்து கிங்காக வந்து ஆகணும்னா ராஜசூயம் பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போது வந்து அவங்களுடைய சோல்ஜர்ஸ்லாம் வந்து வாருக்கு போயிருக்காங்க. வாரில் விக்டரி ஆகிட்டு வருவாங்க இல்லையா, விக்டரி ஆகிட்டு வந்த பிறகு இந்த ராஜசூயம் என்ற ஒரு ரிச்சுவலை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த கிங் வந்து கான்ஃபிடென்ட்டாக நான் ஒரு கிங் அப்படின்னு சொல்லிட்டு கிங்காக வந்து அவர் த்ரோன் ஏறுவார் அந்த மாதிரி. ஸோ அவர் வந்து வேதிக் சாக்ரிஃபைஸ் ராஜசூயம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கரிகாலன்ஸ் டெத் வாஸ் ஃபாலோட் பை சக்சஷன் டிஸ்பியூட். ஸோ கரிகாலன் இறந்த பிறகு புகார் அப்புறம் உறையூர் பிரான்ச்சஸ், ஒன்று புகார் இன்னொரு உறையூர் இருந்துச்சு இல்லையா. ஸோ ஒன்று புகார் ஒன்று உறையூர், இந்த 2 பிரான்ச்சஸ்க்கும் வந்து சோலா ராயல் ஃபேமிலிஸ்க்கு வந்து சண்டை வருது. நெக்ஸ்ட் வந்து யார் கிங் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேராஸ். நெக்ஸ்ட் வந்து சேரா வந்து சென்ட்ரல் அண்ட் நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் கேரளா. ஸோ சென்ட்ரல் அண்ட் நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் கேரளா வந்து இவங்க வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொங்கு ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு, லைக் அந்த கோயம்புத்தூர் ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு இப்படி ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் திஸ் இஸ் தமிழ்நாடு, இந்த மாதிரி நார்தர்ன் அண்ட் சென்ட்ரல், அப்புறம் இந்த கொங்கு ரீஜன், இந்த மாதிரி இவங்க வந்து ரூல் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ வஞ்சி தான் அவங்களோட கேபிட்டல் எல்லாம் இருந்திருக்கு. அண்ட் போர்ட்ஸ் ஆஃப் வெஸ்ட் கோஸ்ட் முசிறி, தொண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் முசிறி, தொண்டி இவங்க தான் இருக்கும். அவங்க அந்த போர்ட்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கேபிட்டல் டவுன்ஸாக இருந்திருக்கு. ஸோ வஞ்சி வந்து இப்போது கரூர் இருக்குது இல்லையா, கரூரை வந்து அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க சில பேர். சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா திருவஞ்சைக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு பிளேஸ் இருக்குது, அதுதான் வந்து வஞ்சியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 மெயின் பிரான்ச்சஸ் ஆஃப் சேரா ஃபேமிலி இருந்திருக்கு அந்த டைமில். ஒன்று வந்து பொறையா பிரான்ச், இன்னொன்று வந்து கரூர் பிரான்ச் அப்படின்னு பொறையா பிரான்ச் ஃப்ரம் கரூர் ஆஃப் ப்ரெசன்ட் டே. அப்புறம் பட்டித்திருப்பத்தில் வந்து 8 சேரா கிங்ஸ் பற்றி, அப்புறம் அவங்களோட டெரிட்டரி பற்றி, அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள புகழ்ந்து பேசியிருந்திருக்காங்க பட்டித்திருப்பத்தில். ஸோ புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன் கரூர் கிட்ட வந்து இருக்குது. அவங்க அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா சேரா கிங்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் வர 3 ஜெனரேஷன் கிங்ஸ் பற்றி ரெஃபரன்சஸ் பண்ணியிருக்காங்க. சேரல் இரும்பொறை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட பேரில் வந்து நிறைய காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருந்திருக்காங்க. இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன் அண்ட் செங்குட்டுவன், இவங்க எல்லாமே வந்து ப்ராமினன்ட் சேரா கிங்ஸாக இருந்திருக்காங்க. கரிகாலன் எப்படி சோலா ப்ராமினன்ட் கிங், அந்த மாதிரி இவங்க வந்து சேரால டாமினன்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கிங்ஸாக இருந்திருக்காங்க. செங்குட்டுவன் வந்து நிறைய செஃப்டைன்ஸ்னால் ஸ்மால் கிங்ஸ், வேலீர் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள. ஸோ அவங்கள வந்து நிறைய பேரை வந்து டிஃபீட் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து போர்ட் முசிறி, அப்புறம் வந்து போர்ட் சிட்டிஸ் இருந்துச்சுல தொண்டி, முசிறி. ஸோ அங்கெல்லாம் வந்து ரொம்ப சேஃப்டி மெயின்டைன் பண்ணியிருந்திருக்காரு அந்த பைரசி அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு. லைக் பைரசின்னா வந்து இப்போ ஒரு ஷிப்லேருந்து வந்து லைக் திருடுவாங்க இல்லையா, அதுதான் பைரசி. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து யாருக்கும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து இவர் எடுத்திருந்திருக்காரு. இவங்க வந்து நார்த் இந்தியன் எக்ஸ்பெடிஷன், நார்த் இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்பெடியேட் பண்ணி போயிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம்லலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் சங்கம் போயம்ஸில் வந்து இந்த மாதிரி மென்ஷன்லாம் அவங்க எதுவும் பண்ணலை. ஸோ 56 இயர்ஸ் வந்து இவர் வந்து ரூல் பண்ணியிருந்திருக்காரு. இவர் வந்து ஹெட்டிரோடாக்ஸ் ரிலீஜியன்ஸையும் ஆர்த்தோடாக்ஸ் ரிலீஜியன்ஸ் 2 ரிலீஜியன்ஸையும் வந்து பேட்ரனைஸ் பண்ணியிருக்காரு. 2 ரிலீஜியன்ஸையும் வந்து இவர் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. சேராஸ் கூடமே நிறைய காப்பர் காயின்ஸ், லெட் காயின்ஸ்லாம் வந்து லைக் இஷ்யூ கொடுத்துருக்காங்க. தமிழ் பிரம்மி லெஜெண்ட்ஸ் இமிட்டேட்டிங் ரோமன் காயின்ஸ் இமிட்டேட் பண்ணிவிட்டு தமிழ் பிரம்மி லெஜெண்ட்ஸ் வச்சு இந்த காயின்ஸ்லாம் வந்து இஷ்யூ பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. There are many other Chera kings with their bow and arrow emblem but without any writings on them. ஒன்று வந்து தமிழ் பிரம்மி லெஜெண்ட்ஸோ வச்சு வந்து காப்பர் காயின்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இன்னொன்று சேராவோட எம்ப்ளம் வந்து போ அண்ட் ஆரோ. ஸோ போ அண்ட் ஆரோ வச்சு மட்டுமே வந்து லைக் போ அண்ட் ஆரோ வச்சு மட்டுமே வந்து எம்ப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் எதுவுமே எழுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாண்டியாஸ் வந்து ரூல்டு ஃப்ரம் மதுரை. அவங்களுடைய போர்ட் மெயின் போர்ட் வந்து கொர்க்கை. அப்புறம் வந்து அது எங்கே இருக்குன்னா தாமிரபரணி ரிவர், அது வந்து பே ஆஃப் பெங்காலில் மீட் பண்ணும் இல்லையா அந்த ஏரியா. ஸோ தாமிரபரணி ரிவர் வந்து மீட் பண்ணும் பே ஆஃப் பெங்காலில் அந்த இடத்துல தான் கொர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் இருக்குது. அதுதான் வந்து பாண்டியாஸோட போர்ட் டவுன்.
ஸோ இவங்க வந்து ஃபேமஸ் இன் பேர்ல் ஃபிஷரி. பேர்ல்ஸை வந்து இது பண்ணுறதுக்கும் சங்க் டைவிங்ஸ்னால் இந்த மாதிரி ஷெல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது, அதில் அவங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காங்க. கொர்க்கை வந்து பெரிப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம் இல்லையா, அந்த புக்கில் கூட கொல்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஃபர் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மோஸ்ட்லி வந்து லைக் அவங்க கோஸ்டல் ரீஜன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால அவங்களோட எம்ப்ளம் வந்து ஃபிஷ்ஷு. அவங்களோட காயின்ஸ் வந்து லைக் எலிஃபண்ட் ஒரு சைட்லேயும் ஒரு ஃபிஷ் இன்னொரு சைட்லேயும் இருக்கிற மாதிரி காயின்ஸ் வந்து அவங்க வந்து இஷ்யூ பண்ணியிருந்திருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து சதன் கேரளாவை வந்து இன்வைட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அங்கே இருந்த ஒரு போர்ட் நெல்கைண்டா, இந்த போர்ட் நியர் கொட்டயம், அதை வந்து கண்ட்ரோலும் பண்ணுறாங்க. ஸோ இவங்க மோஸ்ட்லி வந்து சங்கம் போயட்ஸ் எல்லாம் சங்கம் போயம்ஸை வந்து கம்பைலேஷன் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த மாதிரி அவங்க நிறைய ரெஸ்பெக்டும் பண்ணியிருந்திருக்காங்க இந்த லேர்ன்டு பீப்புளுக்கெலாம். சங்கம் போயம்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் நிறைய கிங்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ரூலிங் இயர்ஸ், அவங்க ரெக்னல் இயர்ஸை வந்து ப்ராப்பராக மென்ஷன் பண்ணலை அப்படின்னு தெரியுது. மங்குளம் தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து பாண்டியா கிங் நெடுஞ்செழியன் பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. இவர் எப்போ இருந்தார்னா 2nd century பிஃபோர் கிரைஸ்ட் எரால இருந்திருக்காரு. அப்புறம் வந்து மதுரை காஞ்சியில் வந்து 2 கிங்ஸை வந்து ரெஃபர் பண்ணியிருந்திருக்காங்க. ஒன்று வந்து முடுக்குடுமி பெருவழுத்தி, இன்னொருத்தர் வந்து நெடுஞ்செழியன் யாருன்னா விக்டராக இருந்திருக்காரு ஒரு பேட்டில். அந்த பேட்டில் எங்கே நடந்துச்சுன்னா தலையலங்கனம் அப்படின்ற ஒரு ஊரில். ஸோ அப்புறம் ஃபியூ பாண்டியா கிங்ஸ் பற்றியும் வந்து இருக்குது. ஸோ இந்த முடுக்குடுமி பெருவழுத்தின்றவர் வந்து வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ் ஆஃப் 8th century வந்து இவரோட ரெஃபரன்ஸ் இருக்குது. என்னென்னா இவர் வந்து பிராமணாஸ்க்கெலாம் வந்து லேண்ட் டொனேட் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவர் வந்து நிறைய காயின்ஸை வந்து இஷ்யூ பண்ணியிருந்திருக்காரு. லெஜெண்ட் பெருவுலுத்தி என்ற பேரில் வந்து நிறைய காயின்ஸும் இஷ்யூ பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. அதே மாதிரி இவர் வந்து வேதிக் சாக்ரிஃபைசஸ்லாம் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காரு. அப்படின்னா மேபி இவர் வேதிக் ரிலீஜன் ஃபாலோவராக கூட இருந்திருக்கலாம். இவர் வந்து இவரோட ரெஃபரன்சஸ் வந்து வேதிக் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ரெஃபரன்சஸ் இருக்குது. ஸோ நெடுஞ்செழியன் வந்து அவர் வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா இவர் வந்து ஒரு கம்பைன்டு ஆர்மி ஆஃப் சேரா சோலா அப்புறம் வந்து 5 வேலிர் செஃப்டைன்ஸோட வந்து விக்டோரியஸாக இருந்திருக்காரு. அதுக்கு வந்து இவரை வந்து லைக் ப்ரைஸ் பண்ணுறாங்க. நெடுஞ்செழியன் ஒரு இடத்துல சேரா சோலா அப்புறம் வேலிர் சீஃப்லாம் சேர்ந்து அதில் வந்து விக்டோரியஸாக இருந்திருக்காரு நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கன்னா தலையலங்கம் அந்த பேட்டில் ஆஃப் தலையலங்கனம். அப்புறம் he is also given credit for capturing மிலாலை அண்ட் முத்தூர். ஸோ இது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதெல்லாம் அவர் கேப்சர் பண்ணியிருந்திருக்காரு. இது 2 இம்பார்ட்டன்ட் பிளேஸஸும் வேல் சீஃப் கிட்ட இருந்து தான் வந்து கேப்சர் பண்ணியிருந்திருக்காரு. அப்புறம் இவரை வந்து ஹீஸ் praised as the லார்ட் ஆஃப் கொர்க்கை. ஸோ நெடுஞ்செழியன் வந்து லார்ட் ஆஃப் கொர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸும் பண்ணுறாங்க. அப்புறம் இவர் வந்து ஓவர்லார்ட் ஆஃப் த சதன் பரத்தவர் மார்ஷியல் அண்ட் ஃபிஷிங் கம்யூனிட்டி. ஸோ இந்த ஃபிஷிங் கம்யூனிட்டிக்கெலாம் வந்து இந்த கம்யூனிட்டிஸ் மார்ஷியல் கம்யூனிட்டி, பரத்தவர் கம்யூனிட்டி, இந்த திருநெல்வேலி கோஸ்டில் இருந்த இந்த கம்யூனிட்டிஸ்க்கெலாம் வந்து லைக் ஃபியூடல் லார்டாக கூட இவரை வந்து ப்ரைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ சோஷியல் ஃபார்மேஷன்ஸ் இன் தமிழ் எக்கோசோன்ஸ். இப்போது நம்ம தமிழ்நாடுவாக இருந்தால் கூடமே இங்கே டிஃப்ரெண்ட் எக்கோசோன்ஸ் இருந்திருக்கு. ஒன்று வந்து ஹில்ஸு, கோஸ்டல் ரீஜன், ஃபாரஸ்டடு, அப்புறம் வந்து ரிவரன் ட்ராக்டு, அப்புறம் வந்து பார்ச் லேண்ட், இந்த மாதிரி வந்து நிறைய எக்கோசோன்ஸ் இருந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி டிவிஷன்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்கேப்ஸும் பண்ணியிருந்திருக்காங்க. ஐந்திணை அப்படின்னு சொல்லிட்டு, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டைட்டி, எந்த கடவுளை கும்பிடணும், பீப்புளெலாம் எப்படி இருப்பாங்க, அந்த கல்ச்சுரல் லைஃப்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்களோட என்வாயர்மெண்டல் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி 5 டிவிஷன்ஸ் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. குறிஞ்சின்னா வந்து ஹில்லி ரீஜன். ஓகேங்களா. குறிஞ்சின்னா ஹில்லி ரீஜன். அவங்க வந்து மோஸ்ட்லி ஹண்டிங் அண்ட் கேதரிங் தான் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ட்ரைப்ஸ் இருப்பாங்க இங்கே. முல்லைனா வந்து ஃபாரஸ்டட் ரீஜன், ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, பெரிய பெரிய ட்ரீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து பாஸ்ட்ரலிசம் கம்பைன் வித் ஷிஃப்டிங் கல்டிவேஷன். ஒன்று வந்து லைக் கேட்டல்ஸ்லாம் வச்சுட்டு பார்த்துக்கிறது, இன்னொன்று வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன். இந்த ஏரியா முடிஞ்ச பிறகு திருப்பி இன்னொரு இடத்துல போய் ஃபாரஸ்ட்டெல்லாம் ஃபெல் பண்ணி அங்கே வந்து கல்டிவேஷன் பண்ணுறது. ஸோ இதை விட்டுட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல, அதுதான் ஷிஃப்டிங் கல்டிவேஷன். நெக்ஸ்ட் வந்து மருதம்.
மருதம்னா வந்து நல்ல ஃபர்டைல் ஏரியா, அக்ரிகல்ச்சருக்கு வந்து நல்ல யூஸ் ஆகும். அக்ரிகல்ச்சர், ப்ளவ், இரிகேஷனுக்குலாம் வந்து நல்ல யூஸ் ஆகும். இன்னொன்று நெய்தல் வந்து கோஸ்டல் லேண்ட் ஃபிஷ்ஷிங் அண்ட் சால்ட் மேக்கிங்லாம் வந்து இவங்க ஆக்குபேஷனாக இருக்கும். அதே மாதிரி ஃபிஷ்ஷிங்லேருந்து இவங்களுக்கு நல்லாவே எக்கனாமி நல்லாயிருக்கும். பாலைனா வந்து டெசர்ட் லேண்ட் மாதிரி, parched land, unsuitable for cultivation and hence people took to cattle lifting and robbery. பாலை பீப்புளெலாம் என்ன பண்ணாங்கன்னா கேட்டில் திருடுறது, கவுஸை திருடுறது, பஃபலோஸை திருடுறது, அதுக்கப்புறம் அவங்களோட ஊர் வழியாக யாராச்சும் வந்தாங்கன்னா அங்கே போய் ஏதாச்சும் ராபரி பண்ணுறது, அந்த மாதிரி தான் பாலை மக்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் பாலிட்டி பார்த்திங்கன்னா லைக் இந்த திணை கிளாசிஃபிகேஷனை வச்சு தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அன்இவன் சோஷியல் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈக்குவல் சோஷியல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்காது இல்லையா. மருதமில் நல்லா டெவலப் ஆகும், பாலையில் அவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்காது, அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் சீன் இன் பொலிட்டிக்கல் ஃபார்ம்ஸ் டூ. லைக் பொலிட்டிக்கலாக கூடமே இதை வந்து பார்த்துருந்துருக்காங்க. இங்கே வந்து 3 levels ஆஃப் ரூலர்ஸ் இருந்திருக்காங்க. கீலர், வேலிர், வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு. கீலர்னா யாருன்னா ஹெட் ஆஃப் வில்லேஜஸ் ஆர் ஸ்மால் டெரிட்டரி. லைக் கீலர்னா வந்து ஒரு 5 villages இருக்கும், இல்லைன்னா ஒரு ஸ்மால் டெரிட்டரி இருக்கும், அதுக்கு ஹெட் வந்து கீலர். அப்புறம் அந்த வில்லேஜ் அந்த இதை வந்து நாடு அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர் த சீஃப்ஸ் ஆஃப் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் அண்ட் லிவிங் இன் ஸ்பெசிஃபிக் ஏரியா. லைக் ட்ரைபல் கம்யூனிட்டியில் லிவ் பண்ணுறவங்க கூட இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து வேந்தர் வந்து லைக் ஓரளவுக்கு லார்ஜர் கிங்டம்ஸ், ஃபர்டைல் டெரிட்டரிஸே வந்து இவர் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் வந்து வேலிர் வந்து இவர் லைக் நிறைய டெரிட்டரிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்காரு. மெயினாக வந்து ஹில்லி ஃபாரஸ்டட் ஏரியாஸை வந்து கவர் பண்ணியிருந்திருக்காரு. மூவேந்தர் வந்து ஃபர்டைல் டெரிட்டரிஸ் இருக்கும் இல்லையா, அப்புறம் வந்து இவங்களுக்குன்னு ஒரு டிவிஷன் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்து இவர் தான் வந்து ரூல் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ சீஃப்ஸ் லைக் அதியமான், பாரி, எவ்வி, இரங்கோ, இவங்க எல்லாமே வந்து பிக் ஏரியா அண்ட் வந்து இவங்க வந்து செஃப்டைன்ஸாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி அங்கே நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸும் கிடச்சிருந்துருக்கு. ஸோ இவங்க எல்லாமே ஜெனரஸ் பேட்ரன்ஸ் ஆஃப் போயிட்ஸ் அண்ட் பார்ட்ஸ். போயிட்ஸ்க்கும் அப்புறம் வந்து இந்த நிறைய போயம் சொல்கிறது, மந்திரம் சொல்கிறது எல்லாம் வந்து வாயிலே சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்குலாம் வந்து இவங்க ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய மிலிட்ரி பவர்ஸும் இருந்திருக்கு. இந்த சீஃப்ஸுக்கு சின்ன சீஃப்ஸ் இருப்பாங்கள்ல, இவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து இவங்க வந்து ஃபைட் பண்ணிப்பாங்க. ஃபைட் பண்ணிவிட்டு யாராச்சும் தோற்றுருவாங்க இல்லையா, அந்த தோத்த கேங்கில் எவ்வளோ கேட்டல் இருக்கோ, எவ்வளோ கவுஸ் பஃபலோஸ் இருக்கோ எல்லாமே இவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ ஆன் மெனி ஒகேஷன்ஸ் இவங்க வந்து மோஸ்ட்லி கிங்ஸ், இந்த 3 கிங்ஸோட கூடமே சண்டை போட்டிருக்காங்க. அந்த 3 கிங்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி கூட போயிருந்திருக்காங்க. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வியூஸ் அமோங் ஸ்காலர்ஸ். ஒரு ஸ்காலர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. Sangam age, so earlier and dominant view of that the Sangam age society was well organized states to society அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து வெல் ஆர்கனைஸ் ஸ்டேட் சொசைட்டியாக இல்லை, அப்போ தான் அவங்க எல்லாமே கற்றுக்கிட்டு இருந்தாங்க, அதனால வந்து ப்ரீ ஸ்டேட் சீஃப்டம்ஸாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்கன்னா, நோ சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இஸ் நோட்டிஸ். சங்கம் பீரியடில் ஒரு சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இல்லை. நீ யூ பிலாங் டு பிக், யூ பிலாங் டு ஸ்மால், அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ஸும் இல்லை. ப்ராப்பர் டெரிட்டோரியல் அசோசியேஷன் வந்து ஆப்செண்ட்டாக இருக்குது. வார்ஃபேரால் வந்து ரொம்ப டிஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு அக்ரிகல்ச்சர்லாம், அதனால வந்து சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் கூட கிடைக்காம இருந்திருக்கு ப்ராப்பராக. ஸோ அக்ரிகல்ச்சர் இருக்கிற இடத்துல வந்து வார்லாம் பண்ணோன்னா அந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்லாம் போயிடும். அப்போது வந்து தேவையான அளவு கூட நமக்கு கிடைக்காது. ஸோ டாக்ஸேஷன்லாம் இவங்க வந்து வாங்காத மாதிரி வந்து ரெஃபரன்சஸ் இருக்குது. நார்த் இந்தியாவில் வாங்கியிருக்காங்க, ஆனால் இவங்க டாக்ஸேஷன் வாங்கின மாதிரி எந்த ஒரு ரெஃபரன்சஸும் இல்லை. ஸோ சங்கம் லிட்ரேச்சர் பார்த்தோன்னா மருதம் ரீஜியனில் வந்து சோஷியல் டிஃப்ரென்ஷியேஷன்லாம் வந்து இருந்திருக்கு மருதம் ரீஜியனில் அப்படின்னு தெரிய வருது. டெரிட்டோரியல் அசோசியேஷன்ஸ் கூடமே வந்து ஆர் வெரி கிளியர் இன் த கேஸ் ஆஃப் மூவேந்தர்னா சேரா சோழா பாண்டியஸ் இல்லையா, அந்த சேரா சோழா பாண்டியஸில் வந்து டெரிட்டோரியல் அசோசியேஷன்ஸ் வந்து இருந்திருக்கு, ஆர் வெரி கிளியர் இன் கேஸ் ஆஃப் மூவேந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மூவேந்தர் ஓட பொசிஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பொசிஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ க்ரீக்கோ ரோமன் டெக்ஸ்ட்டில் கூட 1st century கிரைஸ்ட் எரால வந்து இவங்களோட ரெஃபரன்சஸ் இருக்குது. ஸோ வார்ஃபேர் அண்ட் டெரிட்டோரியல் எக்ஸ்பேன்ஷன்லாம் வந்து புறத்திணை அப்படின்னு வந்து ஒரு தீமில் இது வந்து மேஜர் தீம் ஆஃப் புறத்திணை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வார்ஃபேர் அண்ட் டெரிட்டோரியல் எக்ஸ்பேன்ஷன்ஸ். அப்புறம் டாக்ஸேஷன், காவேரிப்பட்டினம்லலாம் வந்து டாக்ஸேஷன்ஸ்லாம் வந்து ப்ரிவலண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
Chera king is spoken as receiving the resources from hills and the ports of Musiri. ஸோ சேரா கிங்ஸ் வந்து இங்கே இருந்தெல்லாம் வந்து ரிசோர்ஸஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருந்திருக்காருன்னு சொல்லிட்டு ரெஃபரன்சஸ் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ட்ரேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு செஞ்சுரி பிஃபோர் கிரைஸ்ட் எரா அண்ட் 3rd century கிரைஸ்ட் எராவில். ஸோ பொலிட்டிக்கல் அசண்டன்சி ஆஃப் வேந்தர். ஸோ வேந்தரோட பொலிட்டிக்கல் டாமினன்ஸ் எப்படி இருந்திருக்கு, இவங்க வந்து கிங்கை விட ஸ்மால், ஆனால் இவங்களுக்குமே ஓரளவுக்கு பெரிய டெரிட்டரிஸ்லாம் இருந்திருக்கு. சீஃப்ஸ்னால் வந்து வேலீர் இல்லையா, வேலீர் வந்து வேந்தரை விட சின்னசு தான். ஸோ வேந்தர் தான் பெருசு, கீழே தான் வேலீர் வருவாங்க. வேலீர்னால் இவங்க ஒரு மாதிரி ஸ்மால் கிங்டம் மாதிரி தான், லைக் ஸ்மால் டவுன் அந்த மாதிரி ரூல் பண்ணிட்டு இருந்தவங்க. லைக் ஃப்ரம் த சீஃப்ஸ் ஆஃப் Iron Age 1100 to 300 before Christ era emerged வேந்தர் of the early historic period. ஸோ இந்த Iron Ageல தான் வந்து சீஃப்ஸ் எல்லாம் வந்து வேந்தர்ஸாக வந்து கன்வெர்ட் ஆயிருந்திருக்காங்க. ஸோ இந்த சீஃப்ஸ்லாம் வந்து ஹையர் பொசிஷன் கெயின் பண்ணணுன்னா அவங்க வேந்தர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவங்க கூடமே வந்து நிறைய பாஸ்டோரல் அக்ரிகல்ச்சர் ரீஜன்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் வந்து வேலீர் சீஃப்ஸ்க்கெலாம் வந்து கிட்ட கூட இவங்க கூடமே வந்து ஃபைட் பண்ணி அந்த வேலீர் சீஃபோட ரீஜன்ஸ் கூட எடுத்திருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதியமான்ஸ் வந்து சத்யபுத்ரா இன்ஸ்கிரிப்ஷன் அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பெரிய கிங்ஸ் ஆகவே இல்லை. இவங்க லாஸ்ட் வரைக்குமே வந்து ஒரு வேலீர் சீஃப்ஸாகவே இருந்துட்டாங்க. ஏன்னா இவங்க வீக் ஆகிட்டாங்க, சேரா சோழா பாண்டியா மாதிரி வேந்தர் ஆக முடியல இவங்களால. ஸோ வேந்தர்ஸ் இருக்காங்கல்ல, வேந்தருக்கு கீழே தானே செஃப்டைன்ஸ் வருவாங்க. ஸோ வேந்தர்ஸ்லாம் இவங்க செஃப்டைன்ஸில் வந்து இவங்களுக்கு கீழே வச்சுக்கிட்டு இப்போ 2 வேந்தர்ஸ் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா செஃப்டைன்ஸோட ஹெல்ப்லாம் எடுத்துக்கிட்டு வாருக்கு போயிட்டு இருந்தாங்களாம். ஸோ அதனால இவங்களே வந்து இவங்களுடைய ஓன் வாரியர்ஸை வந்து இவங்களே வந்து மொபிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. எப்படின்னா நிறைய வேலீர் சீஃப்ஸோடலாம் வந்து இந்த வேந்தர்ஸ்லாம் வந்து நல்லா காண்டாக்ட் வச்சுக்கிட்டு நிறைய வேலீர் சீஃப்ஸ் இவங்க பக்கம் இன்னொரு பக்கம் நிறைய வேலீர் சீஃப்ஸை வச்சு இவங்க வந்து வார்லாம் வந்து ஃபாட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ இவங்க வந்து இவங்களுக்கே வந்து டைட்டில்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இவங்க வந்து இந்த வேலீஸ் ஆர்டினரி பீப்புள் கிட்டேருந்து இவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்களே வந்து சங்கம் ஏஜ் பீரியடில் வந்து இவங்களுக்கே பவரை டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லிட்டு டைட்டில்ஸ் கொடுத்துக்கிறாங்க. எந்தெந்த மாதிரி டைட்டில்ஸ்னால் கடுங்கோ, இமயவரம்பன், வனவரம்பன், அப்புறம் பெருவழுத்தி அப்படின்னு சொல்லி. ஸோ பேட்ரனைசேஷன் இந்த போயட்ஸ், பார்ட்ஸ்னால் வந்து லைக் நிறைய ரிசைட் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து நிறைய லைக் இன்னும் மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணி ரிசைட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இல்லைன்னா வந்து எழுதுகிறவங்க, டெக்ஸ்ட் எழுதுகிறவங்க, புக்ஸ் எழுதுகிறவங்க, போயம்ஸ் எழுதுகிறவங்க, அவங்களெல்லாம் வந்து கோர்ட்ஸ் கிங்கோட கோர்ட் இருக்குல்ல அங்கே வந்து என்டர்டெயின் பண்ணாங்கன்னா அப்புறம் கிங்கு பற்றி அவரோட பேர், அவரோட ஃபேமு, அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, அவர் எந்தெந்த டவுன்ஸில் இருந்திருக்காரு, என்னென்ன பில்ட் பண்ணியிருக்காரு, அது எல்லாமே அவங்களோட போயட்ஸில் இல்லை லைக் இன்னும் ஸ்டோரிஸ்லலாம் எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய அந்த கிங் வந்து நிறைய ஆஃபர் பண்ணியிருந்திருக்காரு கிஃப்ட்ஸு. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் கரிகாலன், அவர் வந்து நிறைய கோல்டு, நிறைய அமௌண்ட் ஆஃப் கோல்டு வந்து பட்டினப்பாலை கம்போஸ் பண்ணவருக்கு வந்து கொடுத்துருந்துருக்காரு. பட்டினப்பாலையில் வந்து கரிகாலன் பற்றி நிறைய இருக்கும். அவர் எந்த டெரிட்டரி சார்ந்தவர், அவர் எப்படி கிங்டமை வந்து பயங்கரமாக வந்து ஆக்குனாங்க, அதெல்லாம் வந்து பட்டினப்பாலையில் ரெஃபர் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால அதை கம்போஸ் பண்ணவருக்கு வந்து இவர் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்திருப்பார் நிறைய அமௌண்ட் ஆஃப் கோல்டு காயின்ஸ். அப்புறம் சொசைட்டி அண்ட் எக்கனாமி, சங்கம் ஏஜில் வந்து நிறைய வார்ஸ்லாம் வந்து வார்ஸ்லாம் வந்து வேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. வேந்தர்ஸ் வந்து இன்வால்வாக இருந்திருக்காங்க, நிறைய டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. இந்த வேந்தர் இன்னொரு வேந்தர் மேலே வந்து லைக் வார் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறது, ஃபைட் பண்ணுறது. அப்புறம் இவர் வந்து தோத்துட்டார்னா இவரோட பீப்புள் இந்த சோல்ஜர்ஸ்லாம் எடுத்து இவர் வந்து வார் கேப்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு ரிலீஜியஸ் சென்டர்ஸ்லாம் வந்து இவங்களை வேலை பார்க்க வைப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எண்டமிக் வார்ஃபேர் presumably created for social disparities. ஸோ எண்டமிக் வார்ஃபேர் அவங்களோட நேஷன் அந்த மாதிரி வார்ஃபேர்ஸ்லாம் வந்து நிறைய சோஷியல் டிஸ்பாரிட்டிஸ் லைக் ப்ராப்பராக எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாத மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து சோஷியல் டிஸ்பாரிட்டிஸ் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் விமென்ஸ்லாம் வந்து எக்கனாமிக் ப்ரொடக்ஷனில் வந்து ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி விமென் போயிட்ஸும் இருந்திருக்காங்க சங்கம் ஏஜில் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் சங்கம் பீரியடில் பிரான்ஸ் வெசல்ஸ், பீட்ஸ், கோல்டு ஒர்க்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஷெல் பேங்கிள்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், கிளாஸு,
அப்புறம் வந்து அயன் ஸ்மித், பாட்ரி மேக்கிங் பீப்புளெலாம் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுற அந்த பீப்புளெலாம் வந்து மோஸ்ட்லி ஏர்பனில் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் ஏர்பன் சென்டர்ஸ் வந்து கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் ஏர்பன் சென்டர்ஸ்லாம் என்னென்னா அரிக்கமேடு, உறையூர், காஞ்சிபுரம், காவேரிப்பட்டினம், மதுரை, கொர்க்கை, பட்டணம் கேரளாவில், இதெல்லாம் பட்டணம் இன் கேரளா. ஸோ இவங்க எல்லாமே வந்து கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் சென்டர்ஸாக இருந்திருக்காங்க. மதுரை, காஞ்சி அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய மார்க்கெட்ஸு, நைட் மார்க்கெட்ஸ், அப்புறம் வந்து டே மார்க்கெட்ஸ்லாம் வந்து இந்த கிராஃப்ட் செல்லிங் சிட்டிஸ்லலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரா மெட்டீரியல்ஸ் வந்து இவங்க நிறைய இடத்துலேருந்து வாங்கியிருந்திருக்காங்க. இப்போ வந்து ஷெல் பேங்கிள்ஸ் வந்து பண்ணுறாங்கன்னா கோஸ்டல் ஏரியாவுக்கு போய் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி. ஸோ செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்லாம் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், பாட்ரி இருக்கு இல்லையா, அந்த பாட்ரிலெலாம் நிறைய பேர், அப்புறம் வந்து நான் தமிழ் ஸ்பீக்கர்ஸோட பேர்லாம் வந்து பாட்ரியில் வந்து கிடைக்கிது. அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா ட்ரேட் பண்ணுறவங்க வந்து லைக் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருந்து கூட வந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ட்ரேடர்ஸ் வந்து தமிழ் கண்ட்ரிக்கு தூரமாக வந்திருக்காங்க. மகத ஆர்டிசன்ஸ் கூடமே மராத்தா மெக்கானிக்ஸு, மகத ஆர்டிசன்ஸ், மால்வா ஸ்மித்ஸ், யாவனாஸ் கார்பெண்டர்ஸ் எல்லாமே வந்து தமிழ் கிராஃப்ட்ஸ்மேன் கூட ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து மணிமேகலையில் வந்து இருக்குது. அப்புறம் ட்ரேட் ரிலேட்டட் டேர்ம்ஸ், வணிகம், சத்தன், நிகாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து ட்ரேட் ரிலேட்டட் டேர்ம்ஸ்லாம் வந்து வருது. அப்புறம் சால்ட் மர்ச்சன்ட்ஸ் வந்து உமனர் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. இவங்க வந்து மோஸ்ட்லி புல்லக்காட்டில் ஃபேமிலிஸோடையே வந்து லைக் போயிட்டு இருந்தாங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு. சட்டு அப்படின்னா என்னென்னா மொபைல் மர்ச்சன்ட்ஸ், ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, லைக் போயிட்டே இருப்பாங்க, அவங்கள வந்து சத்து அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அப்போது ட்ரேட் நடக்கிறப்போ எல்லாம் பார்ட்டர் சிஸ்டம் தான். அப்போது ஒரு வோக்னா ஃபேஷன், அப்போது இருந்த ஃபேஷனில் வந்து பார்ட்டர் சிஸ்டம் தான். காயின்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாலுமே கூட அப்போது பார்ட்டர் சிஸ்டம் தான் வந்து ப்ரிவலண்ட்டாக இருந்திருக்கு. ரோமன் காயின்ஸ்லாம் வந்து கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ்லாம் வந்து நிறைய தமிழ்நாடுல வந்து கிடச்சிருக்கு. லாங் டிஸ்டன்ஸ் ட்ரேட்ஸ்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. ரோமன் எம்பையர் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறையவே எவிடன்சஸ் வந்து கிடச்சிருக்கு. சதர்ன் பார்ட் வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சதர்ன் பார்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. இப்படி இருக்கு இல்லையா, லைக் சதர்ன் பார்ட்டில் வந்து ஈஸியாக மேரிடைம் ட்ரேட் ரூட்ஸ் அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம். அதனால சதர்ன் பார்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. அப்புறம் நிறைய ஹிஸ்டாரிக் போர்ட்ஸ்லலாம் வந்து ரோமன் ஆம்ஃபோரான்னா இதுதான். ஸோ இப்படி இருக்கும், 2 கிளாஸ் இங்கே இருக்கும் இல்லையா, 2 கை இந்த மாதிரி வச்சுக்கலாம், அதுதான் ஆம்ஃபோரா. கிளாஸ்வேர், அப்புறம் அதர் மேரிடைம் மெட்டீரியல்ஸ்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கிடைக்கிது. அப்புறம் வந்து ரோமன்ஸ் அண்ட் தி அரைவல் ஆஃப் ஃபாரின் மர்ச்சன்ட்ஸ் இஸ் எவிடென்ஸ்ட் இன் ஆர்கியாலஜி as well as in literature. ஸோ நிறைய ரோமன்ஸ் வந்து நம்மளோட திங்ஸ்லாம் வாங்கிட்டு போயிருந்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஃபாரின் மர்ச்சன்ட்ஸ்லாம் வந்து நம்மளோட திங்ஸ்லாம் வாங்கிட்டு போயிருந்திருக்காங்க. ஸோ ஆர்கியாலஜியில் வந்து இதெல்லாம் வந்து தெரியுது. Roman gold and silver coins have been found in many hoards in Coimbatore regions and in many other places in South India. ஸோ ரோமன் அண்ட் கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி கோயம்புத்தூர் ரீஜனில் தான் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய சவுத் இந்தியாவிலையும் கிடச்சிருக்கு. எக்ஸ்கவேஷன் சென்டர்ஸில் எந்தெந்த ஊர்லலாம் வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க, அந்த எக்ஸ்கவேஷனில் என்னென்னலாம் கிடச்சிருக்கு அப்படின்லாம் இப்போ பார்க்கலாம். லைக் கீழடியில் வந்து எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி தமிழ்நாடுலேயே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து 6 கார்பன் சாம்பிள்ஸ் கிடைக்கிது. அது கிடைச்சதுமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பீட்டா அனாலிட்டிக்கல் லேப் அட் மியாமி, ஃப்ளாரிடாக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஏஎம்எஸ் டேட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏஎம்எஸ் டேட்டிங்னா என்னென்னா ஆக்சிலரேட்டட் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி டேட்டிங். இது என்னென்னா ரேடியோ கார்பன் டெக்னிக். இது லைக் இது வந்து இந்த பாட் வந்து எந்த காலத்தோடது அப்படின்னு சொல்லிட்டு கார்பன் 14 ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சாம்பிளில் இது ஒரு சாம்பிள்னால் இந்த சாம்பிள்குள்ளே எத்தனை கார்பன் 14 ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட்டை வச்சு, அந்த நம்பரை வச்சு இது எந்த இயரை வந்து இட் வில் பிலாங் டு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த கிடைச்ச அந்த சாம்பிள் வந்து கலெக்ட் பண்ணது வந்து 353 சென்டிமீட்டர் டெப்த்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 580 பிஃபோர் கிரைஸ்ட் எராவோடது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி லிட்ரஸி லைக் படிக்க எழுதெல்லாம் வந்து அப்போ இருந்த இந்த தமிழ் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. இங்கே பார்த்திங்கன்னா கிராஃபிட்டி லைக் ஒரு ஃபிஷ்ஷை வந்து வரைஞ்சிருக்காங்க, இங்கே ஏதோ எழுதியிருக்காங்க. ஸோ பாட் ஷர்ட்ஸ், இது வந்து பாட் ஷர்ட் பீசஸ் ஆஃப் பாட் வந்து உடஞ்சிருச்சுன்னா அது பாட் ஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட் ஷர்ட்ஸ்லாம் வந்து
தமிழ் பிரம்மி ஸ்கிரிப்ட் இது ஆக்சுவலி அது வந்து அன்எர்த்தன் பண்ணியிருக்காங்க, ஏர்த்துலேருந்து வெளியில் எடுத்திருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா அதுவுமே 580 பிஃபோர் கிரைஸ்ட் எரா இருக்கும். ஸோ அந்த டைம்லேயே வந்து தமிழ் பீப்புளுக்கு வந்து ஹை லிட்ரஸி லெவல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்போன்னா 6th century பிஃபோர் கிரைஸ்ட் எராவில். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் அண்ட் கேட்டில் ரியரிங், நிறைய அக்ரிகல்ச்சர் நிறைய அக்ரிகல்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி கேட்டலும் ரியர் பண்ணியிருந்திருக்காங்க, கேட்டலை வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. எப்படின்னா ஹார்ன்ஸை வச்சு அது எந்த சாம்பிள், அது எந்த ப்ரீடு அப்படின்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் டெக்கன் காலேஜ் பூனேலே பேஸ்ட் ஆன் இட்ஸ் லேப் டெஸ்ட் 70 samples ஆஃப் அனிமல் ஸ்கெலிட்டன்ஸை வந்து ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. கீழடியிலேருந்து அது கிடைச்சது. ஸோ அது என்ன நமக்கு தெரியுதுன்னா பாஸ் இண்டிகஸோடது, பஃபெல்லோ, ஷீப், கோட், நீல்காய், பிளாக் பக், வைல்ட் போர் அண்ட் பீகாக் இவங்களோட போன்ஸ் தான் அது எல்லாமே அப்படின்னு தெரிய வருது. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெக்னாலஜி, ஸோ அந்த டைம்லேயே வந்து இவங்க வந்து பர்ன்ட் பிரிக்ஸ்லாம் வந்து வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. 1:4:6 ரேஷியோவில் தான் வந்து இவங்களோட பிரிக் இருந்திருக்கு. 1:4:6 ரேஷியோவில் தான் இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. அப்புறம் வீவிங் இண்டஸ்ட்ரி, ஸோ ஸ்பிண்டில் ரோல்ஸ்னால் வந்து இது ஆக்சுவலி ஸ்பிண்டில் வோல்ஸ்னால், ஸோ அந்த மாதிரி ஸ்பிண்டில் வோல்ஸ்லாம் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் ஷார்ப்டு போன் டிப்ஸ் இதை வச்சு க்ளோத்தை ஸ்டிச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. பேக்டு கிளே, அப்புறம் காப்பர் நீடல், இதெல்லாமே வந்து பீப்புளுக்கு வந்து நல்ல க்ளாத் மேக்கிங்கில் வந்து நல்ல ஒரு நாலேஜ் இருந்திருக்கு, நல்ல எங்கேஜாக இருந்திருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. காமர்ஸ், ஸோ இந்த பீட்ஸு அப்புறம் ஜுவல்லரியை வச்சுலாம் வந்து இவங்க நிறைய ட்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ கார்னேலியன் பீட்ஸு, ஏகேட் பீட்ஸு இதெல்லாமே ராக்ஸ்லேருந்து வந்து பீட்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸ்கவேஷன்ஸில் வந்து கிடைக்குது. அப்போது இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நார்த் வெஸ்ட்டு, குஜராத், மகாராஷ்டிராலேருந்து தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கணும். ஸோ அவங்க கூட நமக்கு ஒரு கான்டாக்ட் இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. ரெட் எர்த்தன் வேர் வந்து அன்எர்த் பண்ணியிருக்காங்க. ஏர்த்துலேருந்து ரெட் எர்த்தன்வேர் வந்து எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்திருக்காங்க கீழடியில். அதில் பார்த்தீங்கன்னா அரண்டைன் வேர் அப்படின்னு சொல்லிட்டு ரோம் 2nd century பிஃபோர் கிரைஸ்ட் எரால அவங்க ஒரு எர்த்தன்வேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், காப்பர் ஆப்ஜெக்ட்ஸு, பிட்ஸ் அண்ட் பீசஸ்ஸு, அப்புறம் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், கிளாஸ் பீட்ஸ், கோம்ஸு மேட் ஆஃப் ஐவரி ஷெல், இது எல்லாமே வந்து கிடைக்கிது. அவங்களாம் யூஸும் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. 4000 பீட்ஸ், ஆல் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அயன் ஆப்ஜெக்ட்ஸு, அயன் நெயில்ஸு, பார்ட்ஸ் ஆஃப் நைவ்ஸ் ஹாவ் ஆல்சோ பீன் அன்எர்த்தன்ட். நைவ்ஸ்லாம் வந்து அன்எர்த்தன் பண்ணியிருக்காங்க. டெரோகோட்டா ஃபிகரின்ஸு, டெரோகோட்டா வச்சு பொம்மை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் 13, அனிமல்ஸ் 3, கேம்ஸ்மென், செஸ்மென், டாய்ஸ் 600, இயர் ஆர்னமெண்ட்ஸ் 28 எல்லாமே வந்து ஃபைன் பண்ணியிருந்திருக்காங்க. கேம்ஸ்மென் அண்ட் பாஸ்ட் டைம்ஸ், ஸோ இது கேம்ஸ்மென் சார்ட் ஆஃப் செஸ் மாதிரி அவங்க யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஹாப்ஸ்காட்சஸ் இந்த மாதிரி விளையாட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு இதை போட்டுட்டு தானே விளையாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹாப்ஸ்காட்சஸ்லாம் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு தெரியுது. ஸோ இவங்க நல்ல கேம்ஸ் கூட விளையாடி இருந்திருக்காங்கன்னு தெரியுது. ஸோ இது வந்து கீழடி கிராஃபிட்டி, இது வந்து இண்டஸ் சைன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸோட கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு மோஸ்ட்லி இண்டஸோட கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஸோ கீழடி எக்ஸ்கவேஷன் ஆன் பேங்க்ஸ் ஆஃப் வைகை, ஸோ வைகை ரிவரோட பேங்க்ஸில் தான் கீழடி இருக்குது. அது வந்து 6th century கேன்ஸ்டிக் பிளேன்ஸ் மாதிரி இதுவும் ஒரு அர்பன் சென்டராக வந்து சவுத் இந்தியாவில் இருந்திருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. பொருணை, தி கிராடல் ஆஃப் தமிழ் சிவிலைசேஷன். பொருணைன்றது வந்து ஒரு ரிவர், தாமிரபரணி. அது வந்து பெரினியல் ரிவர், திருநெல்வேலி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ஸில் வந்து அது ஃப்ளோ ஆகும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் வந்து அடிச்சநல்லூரில் 1876 ஒரு ஜெர்மன் எக்ஸ்ப்ளோரர் டாக்டர் ஜாகர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் ரீ வந்து எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து அங்கே நடத்துகிறாரு, கண்டக்ட் பண்ணுறாரு. எப்போனா 1899 to 1905. அதுக்கப்புறம் அங்கே கிடைக்கிற ஆர்டிஃபேக்ட்ஸ், அங்கே வந்து ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும்ல, அதெல்லாம் ஆர்டிஃபேக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட் மியூசியமில் வந்து அவர் வந்து ஷோ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 100 years ஆன பிறகு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா திரும்ப எக்ஸ்கவேஷன் வந்து 2004 கண்டக்ட் பண்ணுறாங்க.
அதோட ரிப்போர்ட் வந்து ரீசெண்டாக தான் வந்து வெளியில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்காலஜி எக்ஸ்கவேஷன்ஸ் 2019 to 2021 இவங்க வந்து பரியல் அப்புறம் ஹேபிடேஷன் மோல்டு அடிச்சநல்லூரில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொர்க்கை, இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் போர்ட் சிட்டி, இதுதான் கொர்க்கை. ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து கொர்க்கை வந்து ஏன்ஷியன்ட் போர்ட் சிட்டி எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா சங்கம் கிரீக் டெஸ்ட்லலாம் வந்து கொர்க்கை பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி வந்து இங்கே கொர்க்கையில் 1968 வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணுறாங்க. ஆன்கோயிங் எக்ஸ்கவேஷன் வந்து 2020-2021 அட் கொர்க்கை. இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கிடச்சிருக்கு. லைக் என்ன தெரியுதுன்னா, கொர்க்கை போர்ட்டுக்கு வந்து ஓவர்சீஸ் கான்டாக்ட்ஸ் நிறைய இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹஸ்க், சாம்பிள்ஸ் ஆஃப் ஹஸ்க், ரைஸுக்கு மேலே ஒரு லேயர் இருக்குல்ல, அதுதான் ஹஸ்க்கு. ஹஸ்க் ரிமூவ் பேடி இன் அன் ஏர்ன். ஹஸ்க் ரிமூவ் பண்ண பேடி ஒரு ஏர்ன், இதுதான் ஏர்ன். ஓகேங்களா. லைக் இது ஒரு பாட் மாதிரி இருக்கும், அது வந்து கிரவுண்டில் வந்து மூடி வச்சுருக்காங்க, அது பேர் தான் ஏர்னு. இது அன்அர்த்தன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்கவேஷன்ஸ் நடக்கிறப்போ, அதில் வந்து கிடச்சிருக்கு. இது எங்கன்னா ஃபியூ கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் அடிச்சநல்லூர், எங்கன்னா சிவகாலை அப்படின்ற ஒரு ஊரில். ஸோ அதையும் வந்து மியாமி பேஸ்ட் பீட்டா அனாலிட்டிக்கல் லெபரட்டரி ஃப்ளாரிடா யூஎஸ்ஏக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ என்ன தெரிய வருதுன்னா, இது வந்து 1155 பிஃபோர் கிரைஸ்ட் எராது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. தாமிரபரணி சிவிலைசேஷன் வந்து 3200 இயர்ஸ் ஓல்டு அப்படின்ட்டு வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ அடிச்சநல்லூர்லேருந்து அன்அர்த்தன் பண்ண ஆப்ஜெக்ட்ஸு, அப்புறம் சிவகாலை, அப்புறம் கொர்க்கையிலேருந்து இது பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. பரியல் ஏர்ன்ஸ் இது ஏர்ன் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைக் கிரவுண்டுக்குள்ளே இது வந்து புதைக்கப்பட்டிருக்கு, அதுதான் ஏர்னு. 3 to 12 feet. இந்த ஏர்ன்ஸ்லாம் உள்ளே என்ன இருந்துச்சுன்னா போன்ஸு, யூட்டென்சில்ஸ், கோல்டு, ஹைட் இன் பிரான்ஸ், அயன் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி லைக் இன்னும் டெட் பீப்புளை வந்து பரி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. கோல்ட் டயாடம்ஸ்னால் வந்து லைக் ஹிப் பெல்ட். ஸோ இங்கே வந்து கயிறு கட்டிக்கிட்டு அப்படியே ஹிப் பெல்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் டயாடம்ஸ். ஸோ இந்த மாதிரி டயாடம்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஹைட் இன் பிரான்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து இந்த டின் பிரான்ஸு. அப்புறம் ஃபீமேல் ஃபிகரின்ஸு, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் எக்ஸ்கவேட் பண்ண மாதிரி அடிச்சநல்லூர்லேயும் இந்த மாதிரி ஃபீமேல் ஃபிகரின்ஸ் வந்து கிடைக்கிது. அயன் வெப்பன்ஸ்லாம் வந்து லைக் 32 அயன் வெப்பன்ஸ், ஸ்பியர்ஸு, ஸ்டிலிட்டோஸ் எல்லாமே வந்து கிடச்சிருக்கு. எர்த்தன்வேர், பிளாக் அண்ட் ரெட் எர்த்தன்வேர் தான் வந்து இவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே 500 கிராஃபிட்டி இமேஜஸ் இருக்கிற மாதிரி பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் எழுதின மாதிரிலாம் வந்து கிடச்சிருக்கு. பாட் ஷர்ட்ஸில், லைக் உடஞ்ச பாட் ஷர்ட்ஸில் கிடச்சிருக்கு. ஆர்னமெண்ட்ஸு, இவங்க வந்து காப்பர், அயன், பீட்ஸ், பேங்கிள்ஸ் மேட் ஆஃப் கோல்டு, கிளாஸ், ஐவரி, போன் ஷெல் எல்லாமே யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க ஆர்னமெண்ட்ஸ். வாட்டர் அண்ட் சீவேஜ் மேனேஜ்மெண்ட், இவங்க வந்து ரேஸ்ட் பிரிக் ஸ்ட்ரக்சர், லேட்ரைட் ஸ்டோன்ஸ், சாண்ட் ஸ்டோன்ஸு இதெல்லாம் வச்சு வந்து இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஷெல் பேங்கிள் இண்டஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி ஷெல்ஸ்லாம் வச்சுக்கிட்டு பேங்கிள்ஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் பண்ணுறதுலாம் வந்து நிறைய பண்ணியிருந்திருக்காங்க. சிரமிக்ஸ், காயின்ஸ் இண்டிகேட்டிங் ஓவர்சீஸ் ட்ரேட். ஸோ இங்கே கிடைக்கிற சிரமிக்ஸ் வந்து ரோமன்ஸ்லேயும் கிடைக்கிது. ஸோ இங்கே ரோமன் காயின்ஸ் வந்து இங்கேயும் கிடைக்கிது. அதெல்லாம் என்ன நமக்கு தெரியுதுன்னா, நல்ல வந்து ஓவர்சீஸ் ட்ரேட் வந்து லைக் தே ஹவ் ஃபாலோட் ப்ராப்பர் ஓவர்சீஸ் ட்ரேட் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து ஐடியாலஜி அண்ட் ரிலீஜன். ஸோ ஏர்லியஸ்ட் எவிடன்ஸு அசோகா அதுதான் நமக்கு இருக்குது. அவர் வந்து ஒரு புத்திஸ்டாக இருந்திருக்காரு, அவர் புத்திசம் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தார். அதே மாதிரி சவுத் இந்தியாவுக்கு, ஸ்ரீலங்காக்கெலாம் வந்து புத்திசம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காண்டி அவரோட கிட்ஸே வந்து அவர் அனுப்பிச்சிருப்பார். அசோகாவோட டாட்டர் பார்த்திங்கன்னா போதி ஒரு சாப்ளிங்ஸ், போதி ட்ரீயோட சாப்ளிங்ஸ் வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போயிருந்திருப்பாங்க. அதே மாதிரி சந்திரகுப்த மௌரிய வந்து லாஸ்ட் பீரியட்ஸில் வந்து லைக் இறக்க போகிறாரு, அந்த மாதிரி பீரியடில் வந்து அவர் கர்நாடகாவுக்கு போயிடுவார் இல்லையா, ஸ்ராவண பலகோலாக்கு. அப்போ வந்து அவர் யாரோ ஒருத்தர் பெரிய லெஜெண்டாக வந்து அவரை கூப்பிட்டுட்டு போயிருந்திருக்காரு அப்படின்னு தெரிய வருது.
கர்நாடகா ரீஜியனில். சதவாஹனாஸ், சங்கம் கிங்ஸ், இக்ஷவாக்கூஸ் இவங்க எல்லாமே வந்து வேதிக் சாக்ரிஃபைசஸ்க்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு எவிடன்சஸ் இருக்குது. அப்புறம் the evidence for the movement of Brahmins, performance of Vedic rituals, practices is found in the Sangam text. Sangam textல கூட Brahmins வந்து Vedic ritual practicesலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆனால் வர்ணாஷ்டிரம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தமிழ் ரீஜியனில் அப்போ இல்லை. எவிடன்ஸ் ஆஃப் புத்திசம் இஸ் வைட்லி ஃபவுண்ட் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவில் வந்து புத்திசம் பற்றி வந்து நிறைய இருக்குது. கிருஷ்ணா கோதாவரி டெல்டாவில் அப்புறம் ஆந்திர பிரதேஷ்லலாம் வந்து நிறைய புத்திஸ்ட் சென்டர்ஸ் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி நாகார்ஜுன கொண்டா, அமராவதியிலலாம் வந்து எக்ஸ்கவேட் பண்ணுறப்போ நிறைய கண்டும் பிடிச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடுல பார்த்திங்கன்னா புத்திசமை விட ஜெயினிசம் கொஞ்சம் நிறைய இருந்திருக்கு. புத்திசம் வந்து காவேரிப்பட்டினம், காஞ்சிபுரம்லலாம் வந்து புத்திசம் இருந்த எவிடன்சஸ் இருக்குது. ஆனால் ஜெயினிசம் தான் நிறைய பிளேசஸில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நியூமரஸ் கேவ் ஷெல்டர்ஸ் வித் தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு ஷோ தட் ஜெயினிசம் வாஸ் மோர் இன்ஃப்ளூயன்ஷியல் இன் தமிழ் கண்ட்ரி அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜெயினிசம் புத்திசம் வந்து ஈஸியாக வந்து காமன் பீப்புளெலாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. மர்ச்சன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால நிறைய பேர் வந்து ஜெயினிசம் புத்திசமுக்கு வந்து சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ போஸ்ட் சங்கம் செஞ்சுரிஸில் வந்து ஜெயின்ஸ் கான்ட்ரிபியூட்டட் சப்ஸ்டான்ஷியலி டு தமிழ் லிட்ரேச்சர். ஸோ தமிழ் லிட்ரேச்சருக்கு வந்து அவங்க நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்திருக்காங்க. ஏஜ் ஆஃப் கலபாஸ் அண்ட் போஸ்ட் சங்கம் பீரியட் 300 கிரைஸ்ட் எரா டு 600 கிரைஸ்ட் எரா இந்த டைமில் வந்து கலாபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்லைக் குரூப் அவங்க வந்து தமிழ்நாடுக்கு வராங்க. அப்போ வந்து ட்ரெடிஷ்னல் கிங்டம்ஸ் சேரா சோழா பாண்டியஸ்லாம் அப்போ இல்லை. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வார்ஸ் பண்ணுறது பீப்புளுக்கு ட்ரபிள் பண்ணுறதுலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் வந்து டார்க் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வரைக்கும் ஃபார்ம் ஆன தமிழ் கல்ச்சர் குட் ட்ரேட்ஸ் குட் கல்ச்சர்ஸ்லாம் வந்து அந்த டைம் 300 இயர்ஸில் வந்து நிறைய வந்து காணாமல் போயிடுது. ஸோ த ஐடியா ஆஃப் கலப்ரா இன்டர்ரெக்னம் இஸ் நோ மோர் அக்செப்டட் அஸ் கரெக்ட். திருக்குறள் வந்து அந்த டைமில் தான் வந்து திருக்குறள் வந்து எழுதுகிறாங்க. அப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை அது எல்லாமே கூடமே இந்த பீரியடில் தான் வந்து இந்த ஒர்க்ஸ்லாம் வந்து எழுதுகிறாங்க. ஸோ இந்த டைம் வந்து நான் ஆர்த்தடாக்ஸ் ரிலீஜியன்ஸ் ஜெயினிசம் புத்திசம்லாம் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக ஆகுது. அப்போது ஸ்காலர்ஸ் ஆஃப் அது ஆர்த்தடாக்ஸ் இருக்காங்களா, வேதிக் புராணிக் ஸ்கூல் இவங்கெல்லாம் வந்து ஒரு இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. கலபார்ஸ்லாம் வந்து ரொம்ப டேஞ்சர் பீப்புள், இவங்க வந்து நாட் குட், ரொம்ப ஈவில் இன் நேச்சர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த இன்டர்பிரிட்டேஷனில் ஆனது பிறகு 6th செஞ்சுரியில் பல்லவாஸ் திரும்பவும் வந்து வராங்க. நார்த் தமிழ்நாடுவை வந்து அவங்க வந்து ரூல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியாஸும் வராங்க. இவங்க வந்த பிறகு ஜெயினிசம் புத்திசம் பேட்ரன்ஸாக தான் இவங்க வராங்க. அதுக்கப்புறம் ஆர்த்தடாக்ஸ் வேதிக் ரிலீஜியனுக்கு வந்து அதே மாறிடுறாங்க. அப்போ வந்து புத்திசம் ஜெயினிசம்லாம் வந்து அப்படியே டிசால்வ் ஆகிடுது. அதுக்கப்புறம் சைவிசம், வைஷ்ணவிசம் இந்த பக்தி கல்ட்ஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி கேஸ்டிசம்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்லோவராக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ.